நீங்கள் ஹெர்போலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் டே டயட் பிளான் தாங்க இந்த வீடியோ. இந்த டயட் பிளானை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமுக்கு ஷேக் எடுக்கணும், எந்த டைமுக்கு லன்ச் எடுக்கணும், எந்த மாதிரியான லன்ச் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், பசிக்கும் போது நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெர்போலைஃப் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஷேக் 8 to 8:30 கம்ப்ளீட் பண்ணணும். நைட் ஷேக் 7:30 to 8 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஷேக் டைமிங் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமிங்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதியத்துக்கு எந்த மாதிரியான லன்ச் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி பேசிஸில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ரைஸ் இருக்கக்கூடாது. ரைஸ் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை, சப்பாத்தி எடுத்துக்கலாம், ராகி கஞ்சி, ராகி இட்லி எடுத்துக்கலாம், கருப்பு கவனி கஞ்சி எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் உங்களுடைய லஞ்சாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்களுடைய லஞ்சாக எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எக்கு ஆம்லேட் போட்டு நீங்கள் ஒரு லஞ்சாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நாங்கள் சொல்கிற மெத்தடில் நீங்கள் டெய்லி மதியம் லஞ்சு 2 வேளை ஷேக் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போது ஷேக் முடிஞ்சது, லஞ்ச் முடிஞ்சது. மார்னிங் ஷேக் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே எனக்கு பசிக்கும் போது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிறு வகைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சுண்டல் நீங்கள் வேக வச்சு அதை நீங்கள் சாப்பிடலாம். வேர்க்கடலை பாயில் பண்ணி அதை நீங்கள் சாப்பிடலாம். இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போடாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் உங்களுடைய பசியையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், அதே நேரத்தில் உங்களுடைய வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாது. இப்போது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மார்னிங் கண்டிப்பாக நீங்கள் 6 o'clock நீங்கள் எழுந்துடணும். அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. 6 o'clock நீங்கள் வேக்கப் ஆகிடணும். நைட்டு ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கு நீங்கள் தூங்க போயிடணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் இன்டேக். உங்களுடைய 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மோராக இருக்கட்டும், லெமன் ஜூஸாக இருக்கட்டும், அஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தென் அஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 times நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன டைமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நீங்கள் ஷேக் எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. 11 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. 3 o'clock ஒரு அஃப்ரெஷ், 5 o'clock ஒரு அஃப்ரெஷ். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்களுடைய கைடன்ஸ் மூலமாக வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.